ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில அலார சத்தத்துல பதறி பதறி எழும்பணுங்கிறது இல்ல. என்ன சமைக்க போறோம்னு முந்தின நாளே பிளான் பண்ணி வச்சு இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வச்சு பதட்டம்னு சமைக்க வேண்டியதும் இல்ல. ரிலாக்ஸா 6 மணிக்கு எழும்பணுமா, அன்னைக்கு எனக்கு என்ன விருப்பமா இருக்கு, என்ன தோணுதோ அதை ரிலாக்ஸா சமைச்சோமா, இருக்கிற வேலைகளையும் நிதானமா முடிச்சோமான்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸா போகுது இந்த சம்மர் ஹாலிடேஸ். காலையில எழும்பி எப்பவும் போல ஒரு ஜீரக தண்ணியும் குடிச்சிட்டு நேற்று நைட்டே துவைச்சி உள்ளே காய போட்டிருந்த கொஞ்சம் துணிகள் இருந்து அடிக்கிற வெயில்ல கொஞ்ச நேரம் வெளியில போட்டா போதும், துணிகளும் நல்லா சூடேறிடும். அதுக்கப்புறம் மடிச்சு வைக்க நல்லா இருக்கும். அதனால துணிகளை கொஞ்சம் வெளியில வெயில்ல காய போடுறேன். இன்னைக்கு ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் வீடு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தாங்க வீட்டுல. லஞ்சுக்கு பொண்ணு வீடு, டின்னருக்கு மாப்பிள்ளை வீடு. பிரேக்ஃபாஸ்ட் எப்போ போல பழைய சாதம் தான். ஆல்ரெடி நேற்று ஈவினிங்கே பொங்கி தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கேன். தயிரை ஊத்தி மிக்ஸ் பண்ணி துவையல் ஊறுகாய் மோர் வத்தலையும் தொட்டுக்கிட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிட வேண்டியதான். எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. தோட்டத்துல இருந்து கொண்டுட்டு வந்த பனங்கிழங்கு இருக்கு, இதை அவிக்கணும். தோலை உரிச்சு குக்கர்லயும் சேர்த்து உப்பு மஞ்சப்பொடி தேவைக்கு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி 10 விசில் வந்ததும் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ண கிழங்கு சுட சுட சாப்பிட ரெடி. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படியே சாப்பிட கொடுக்கறத விட துண்டு துண்டா நொடிச்சு கொஞ்சமா தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா திரிச்சு பாலா உருட்டி வச்சோம்னா 1 இல்ல 2 இல்ல 10 கிழங்கும் இப்படிங்கிறதுக்குள்ள காலி ஆயிரும். அதே பெரியவங்களுக்குன்னு கொடுக்க போறோம்னா அதே துண்டு துண்டா ஒடிச்ச கிழங்கு கூட ஒரு துண்டு தேங்காய், ஒரு வத்தல், 2 மிளகு, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்து லைட்டா பொடிச்சு எடுத்துறதே, அப்படியே உருண்டை பிடிச்சும் வச்சிருந்தேன். நல்ல காரசாரமா பெரியவங்க சாப்பிட்டதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கிழங்கு அவிச்ச 2 நாளையில இனிப்பாவோ உரைப்பாவோ ரெடி பண்ணிட்டு மீதி இருக்க கிழங்குல மேல் தோலை மட்டும் லைட்டா நீக்கிட்டு 4 நாளா ஸ்பிளிட் பண்ணி எண்ணெய்ல இதே மாதிரி கொடியில காய போட்டுட்டோம்னா ஒரு வாரத்துக்குள்ள நல்லாவே காஞ்சிரும். காஞ்ச கிழங்க ஒடிச்சு பார்த்தோம்னா சுக்கு துண்டு மாதிரி உடையும். உப்பெல்லாம் சேர்த்து அவிச்சிருக்கிறதுனால இந்த காஞ்ச கிழங்கும் சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா ஓடிச்சு பாத்திரத்திலையும் போட்டு வச்சுட்டோம்னா 1 வருஷம் வரை வச்சு சாப்பிடலாம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் பனங்கிழங்கு பிடிக்குங்கிறதுனால தோட்டத்துல இருந்து கொண்டுட்டு வர பனங்கிழங்க வருஷம் ஃபுல்லும் இப்படிதான் வச்சு சாப்பிடுறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில பனங்கிழங்கு லவ்வர்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்டும் பண்ணிருங்க. வேலையை முடிச்சிட்டு நானும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்.